தமிழகத்தில் கால்நடை மருத்துவ ஆய்வு மையம் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கனிமொழி எம்பி உறுதி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ சங்கத்தின் சார்பில் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் கால்நடை மருத்துவ பட்டதாரிகளுக்கு சென்னை மெரினா டவர்ஸ் ஹோட்டலில் பாராட்டு விழா நடந்தது. இதில் கலந்து கொண்ட திமுக ராஜ்யசபா எம்பி கனிமொழி, திமுக எம்பி கே.பி. ராமலிங்கம் உள்பட பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் கால்நடை பட்டதாரிகள் 9 பேருக்கு பாராட்டு விருதுகளை வழங்கினார். அதன்பின் பேசிய கனிமொழி, தமிழகத்தில் கால்நடை ஆய்வு மையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். எப்படிப்பட்ட கால்நடைகள் இங்கே இருக்க முடியும், நமக்கு எது பயன்படும், இந்த சூழலிலே எந்த மாதிரி கால்நடைகளால் இருக்க முடியும் அப்படிங்கறது புரிந்து கொள்ளாமல் செய்யப்படக்கூடிய மாற்றங்கள், ஆய்வுகள். ஏன்னா ஆய்வுகளும் அங்கிருந்து நம்ம கண்மூடித்தனமாக பல நேரங்களிலே இறக்குமதி செய்கிறோம். இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்றால் இங்கேயே ஆய்வு நிறுவனங்கள், ஆய்வகங்கள் உருவாக்கப்பட வேண்டும். அதை உருவாக்குவதற்கான உறுதுணையாக உங்களுக்கு இருக்கும். இந்த விழாவில் கலந்து கொண்டு கால்நடை மருத்துவ சங்கத்தின் இணையதளத்தை துவக்கி வைத்த கால்நடை பராமரிப்பு மற்றும் ஊரகத்துறை அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி, புதியதாக கால்நடை மருத்துவர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் 600 பேர் நியமிக்க உள்ளதாக தெரிவித்தார். கடந்த 4 ஆண்டுகளில் ஏறத்தாழ 3000 பேர்கள், அவர்கள் உதவியாளர்களாக இருந்தாலும், ஆய்வாளர்களாக இருந்தாலும், டாக்டர்களாக இருந்தாலும் அத்தனை பேர்களையும் நியமனம் செய்திருக்கிறார்கள். அதேபோல இன்னும் 200 ஆய்வாளர்களை எடுக்க சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் ஒரு 400க்கும் மேற்பட்ட கால்நடை மருத்துவர்களை எடுக்க சொல்லியிருக்கிறார்கள். இவ்விழாவில் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் சண்முக சுந்தரம், கால்நடை பராமரிப்புத்துறை முன்னாள் இயக்குநர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் கால்நடை மருத்துவ சங்கத்தின் பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர்.